ஹாய் மக்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் சமீபத்தில் ரிலீஸ் ஆகி தேட்டர்களில் பலரோட மனசையும் உருக வச்ச ஒரு வெறித்தனமான ஸ்போர்ட்ஸ் ட்ராமா படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த படத்தோட பேர் அங்கீகாரம்ங்க. இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ ஒரு அத்லெட், எப்படியாச்சும் இன்டர்நேஷனல் லெவலில் ஓடி நாட்டுக்காக கோல்டு மெடல் அடிக்கணுங்கிறது தான் அவரோட ஒரே ஒரு லட்சியம். ஆனால் ரொம்பவும் பின்தங்கிய குடும்ப பின்னணி, அதுபோக ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷனில் இருக்கக்கூடிய சில அதிகாரிகளோட அசிங்கமான பாலிடிக்ஸ், இதனால் திறமை இருந்தும் ஹீரோவோட வாய்ப்பும் மறுக்கப்படுதுங்க. இதை எதிர்த்து நம்ம ஹீரோ ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எதிராக கோர்ட்ல கேஸ் போடுறாரு. வரப்போற காமன்வெல்த் கேம்ஸ்ல நான் ஓடியே தீர்வேன் அப்படின்னு சொல்லி ஒத்தாளா நின்று போராடுறாருங்க. இந்த கேஸ்ல நம்ம ஹீரோ ஜெயிச்சாரா, அவர் நினைச்ச மாதிரி இன்டர்நேஷனல் ட்ராக்ல ஓடி கோல்டு மெடல் அடிச்சாரா, இல்ல சிஸ்டம் அவரோட வாழ்க்கையை என்ன பண்ணுச்சு, கொஞ்சம் கூட நம்ம எதிர்பார்க்காத எக்கச்சக்கமான ட்விஸ்ட் அண்ட் ட்ரெண்ட்ஸோட பயங்கர எமோஷனலா வந்திருக்க படம் தாங்க இந்த அங்கீகாரம். சரி வாங்க முழு கதைக்குள்ள போவோம். அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கமெண்ட் செக்ஷன்ல வர்ற ஹைப் பட்டனை கிளிக் பண்ணி உங்க சப்போர்ட்டை காட்டுங்க. அது நம்ம வீடியோ இன்னும் பல பேருக்கு கொண்டு போய் சேர்க்குங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். படத்தோட ஓப்பனிங் சீன்லேயே கோர்ட் ரூமை காட்டுறாங்க. ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை எதிர்த்து ஆதிரன் அப்படிங்கிற ஒருத்தர் கேஸ் போட்டிருக்காருங்க. இன்னைக்கு தான் தீர்ப்பு நாள். ஆனால் கேஸ் போட்ட ஆதிரனை இன்னும் கோர்ட்டுக்கு வரலங்க. ஜட்ஜில் இருந்து வக்கீல் வரைக்கும் எல்லாரும் ஷாக்கிங்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க. அங்கே கட் பண்ணி டைட்டில் கார்டு போடுறாங்க. சென்னை சேப்பாக்கம் கிரவுண்டுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு சின்ன குப்பம் தாங்க. அந்த குப்பத்துல இருந்து ஒரு புயல் கிளம்பி வருதுங்க. அவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ ஆதிரன். வசதியோ பேக்ரவுண்டோ இல்லாத ஒரு சூழல். ஆதிரன் கூடவே சத்யாங்கிற ஒரு பொண்ணு அதே கிரவுண்ட்ல டே அண்ட் நைட்டா பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஊர்ல கிரிக்கெட்டுக்கு கிடைக்கிற சப்போர்ட்டும் கவர்மெண்ட் ஃபண்டும் மற்ற எந்த ஸ்போர்ட்ஸுக்குமே கிடைக்கிறது இல்லைல்ல. அதனால இவங்கள மாதிரி எத்தனையோ திறமையான பிளேயர்ஸ் வெளி உலகத்துக்கே தெரியாம போயிடுறாங்க. இதையெல்லாம் ஒரு வாய்ஸ் ஓவரை சொல்லிக்கிட்டே ஸ்டேட் லெவல் மீட்டா காட்டுறாங்க. நம்ம ஹீரோ ஆதிரன் சும்மா சிட்டா மின்னல் வேகத்துல ஓடி அசால்ட்டா ஒரு புதிய ரெக்கார்டோட ஃபர்ஸ்ட் வராருங்க. அவரோட கோச் வசுந்தரா வெளியே இருந்து பயங்கரமா என்கரேஜ் பண்றாங்க. போட்டி முடிஞ்சதும் லோக்கல் மீடியா வசுந்தராவை பேட்டி எடுக்கிறாங்க. அப்போ அவங்க நேஷனல் மற்றும் இன்டர்நேஷனல் லெவல்ல ஆதிரனும் சத்யாவும் மெடல் அடிக்கிறது தான் என் லட்சியம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த மீடியாக்காரங்க, இந்த மாதிரி ஒரு சாதாரண கிரவுண்ட்ல இருந்தெல்லாம் இன்டர்நேஷனல் போக முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேலி பண்றாங்க. அதுக்கு கோச் வசுந்தராவும், கவர்மெண்ட் கிரிக்கெட்டை தவிர மற்ற கேம்ஸை கண்டுக்கிறது இல்லை, ஆனா இதே கிரவுண்ட்ல இருந்து நான் ஃபியூச்சர் சாம்பியன்ஸை உருவாக்கி காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி பதில் கொடுக்குறாங்க. அப்படியே கட் பண்ணா அன்னைக்கு ஈவினிங் ஹீரோ வீட்டுக்கு வராருங்க. 10x9 சைஸ்ல இருக்கிற ஒரு சின்ன வீட்டை காட்டுறாங்க. ஹீரோ, அவரோட அம்மா, அப்புறம் லா காலேஜில் படிக்கிற தங்கச்சி, இவங்க தாங்க ஹீரோவோட குடும்பம். அப்பா ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாருங்க. ஹீரோவுக்கு ஸ்போர்ட்ஸ் தான் உலகங்கிறதுனால வேலைக்கு போகல. அந்த குடும்பமே ரன் ஆகுறது அவங்க அம்மாவோட துப்புரவு தொழிலால தாங்க. அதுவும் அவங்களுக்கு நைட் டியூட்டி மட்டும் தான். அந்த குப்பத்து மக்களோட வாழ்க்கை விடியறதுக்கு முன்னாடியே பல கஷ்டங்களோட தாங்க தொடங்குது. முறையான பாத்ரூம் வசதி கூட இல்லாததால விடியற்கால இருட்டுக்குள்ளேயே பெண்கள் இருந்து போக வேண்டிய கட்டாயம் இருக்கு. இப்படிப்பட்ட வறுமையில இருந்து எப்படியாச்சும் சாதிச்சு தன் குடும்பத்தை காப்பாற்றணுங்கிற வெறியோட தாங்க ஆதிரன் ஓடிக்கிட்டு இருக்காரு. இப்படி இருக்கப்போ ஒரு நாள் ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷன்ல ஹரிங்கிற ஒரு பெரிய ஆபீசர் வராருங்க. அவர் வந்து, கவர்மெண்ட் இவ்வளவு ஃபண்டு கொடுக்குதே, ஏன் இன்னும் ஒரு நல்ல பிளேயர் கூட செலக்ட் ஆகலன்னு அங்க இருக்கிற ஸ்டாஃப்ஸை திட்டிட்டு நேஷனல் மீட்டுக்காக ஆதிரன் அண்ட் சத்யாவை செலக்ட் பண்றாருங்க. அசோசியேஷன் மேல பெரிய நம்பிக்கை இல்லாததுனால ஆதிரன் கொஞ்சம் தயங்குறாரு. ஆனா சத்யாவுக்கு பெரிய ஆபீசர் மேல நம்பிக்கை இருக்கு. ஹரி ஆதிரனை கூப்பிட்டு பேசும்போது, நீ இவ்வளவு ரெக்கார்ட்ஸ் வச்சும் ஏன் நேஷனல் போகல அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. அதுக்கு ஆதிரன், உங்க அசோசியேஷன்ல இருக்கிறவங்க காசு வாங்கிட்டு தகுதியானவங்கள ஓர கட்டுறாங்க, எங்களை பெரிய கிரவுண்ட்ல பிராக்டிஸ் பண்ண கூட விடுறதில்ல அப்படின்னு அங்க நடக்கிற ஊழல்களை ஓப்பனா சொல்றான். ஹரியும், இனி அப்படி நடக்காது, நீ நேஷனல் மீட்டுக்கு ரெடியாகு அப்படிங்கிற மாதிரி சொல்றாருங்க. அடுத்ததா ராஜஸ்தான்ல நடக்கிற நேஷனல் மீட்டுக்காக 2 பேருமே கிளம்புறாங்க. சத்யா வீட்டில் அவங்க அம்மாவுக்கு இதுல சம்மதம் இல்லைனாலும் சத்யாவோட போராட்டத்தை பார்த்து வாழ்த்தி அனுப்புறாங்க. ஆதிரன் வீட்லயும் அம்மாவும் தங்கச்சியும் நம்ம கஷ்டத்தை இந்த ஸ்போர்ட்ஸ் தான் மாத்த போகுதுன்னு எமோஷனலா வழி அனுப்புறாங்க. ராஜஸ்தான்ல போட்டி தொடங்குதுங்க. முதல்ல பெண்களுக்கு நடக்கிற 100 மீட்டர் ஓட்டங்க. சத்யா ஏதோ ஒரு மனக்குழப்பத்துல இருக்காங்க. ஆதிரன் வெளியே இருந்து எவ்வளோ கத்தி சப்போர்ட் பண்றான். ஆனா கன்ஃபயர் சத்தம் கேட்கறதுக்கு முன்னாடி சத்யா பதட்டத்துல ஓட ஆரம்பிச்சதுனால ஃபால்ஸ் ஸ்டார்ட் காரணமா ரெட் கார்டு கொடுத்து அவங்கள போட்டியில இருந்து வெளியே அனுப்புறாங்க. சத்யா கதறி அழுதுகிட்டே விலகுறாங்க. அடுத்ததா ஆண்களுக்கான போட்டி நடக்குதுங்க. நம்ம ஹீரோ ஆதிரன் ட்ராக்ல நிக்கிறார். கன் சத்தம் கேட்டதுமே துப்பாக்கியில இருந்து கிளம்புற புல்லட் வேகத்துல ஓட ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா அவரோட வாழ்க்கையும் வறுமையும் மாத்த போற ஒரே ட்ராக் அதுதானே. காத்த கிழிச்சுக்கிட்டு மின்னல் வேகத்துல ஓடி ஒரு புதிய ரெக்கார்டோட பினிஷிங் லைனை கிராஸ் பண்ணி கோல்டு மெடல் அடிக்கிறாருங்க. ஆனா பாவம், பினிஷிங் பண்ண அடுத்த செகண்ட் காலில் ஏற்பட்ட பயங்கரமான தசைநார் கிழிசல் காரணமா வெற்றியை கொண்டாட கூட முடியலங்க. ட்ராக்ல காலை பிடிச்சிக்கிட்டு அப்படியே விழுந்து துடிக்கிறாரு. அங்க அவருக்கு ஒரு சாதாரண ஃபர்ஸ்ட் எய்ட் மட்டும் தாங்க பண்றாங்க. அசோசியேஷன் காரங்களும் அவரை ஒரு பொருட்டாவே மதிக்கல. கோல்டு மெடல் அடிச்ச ஒரு நேஷனல் சாம்பியனை இன்ஜூரியான காலோட ட்ரெயின்ல ஒரு அன்ரிசர்வ்ட் கம்பார்ட்மெண்ட்ல ஏற்றி சென்னைக்கு அனுப்பி வைக்கிறாங்க. சென்னை வந்த ஹீரோவை பார்த்து அம்மாவும் தங்கச்சியும் அதிர்ச்சி ஆகுறாங்க. எந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலையும் முறையான ட்ரீட்மெண்ட் கூட கிடைக்கலங்க. அப்புறம் கோச் வசுந்தராவுக்கு தெரிஞ்ச ஒரு பிரைவேட் டாக்டர் மூலமா ட்ரீட்மெண்ட் நடக்குது. ஆதிரனால நடக்க கூட முடியலங்க. ஆனாலும் அவரோட தன்னம்பிக்கை குறையவே இல்லை.
கடுமையான பயிற்சி, சில நல்ல டாக்டர்கள் உதவியால கால் குணமாகி திரும்பவும் ட்ராக்ல ஓட ஆரம்பிக்கிறார். அவரோட ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டையும் வாங்குறாருங்க. ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டோட அசோசியேஷன் ஆஃபீஸ்க்கு போய் நான் ஃபிட் ஆயிட்டேன், என்ன காமன்வெல்த் போட்டிக்கு அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி ஆதிரன் கேட்க, அங்க இருக்கிற சீஃப் ஆஃபீஸர் ரொம்ப திமிரா, நீ நேஷனல் லெவல் மீட்லயே விழுந்துட்ட, உன்னை நம்பி இன்டர்நேஷனல் அனுப்ப முடியாது, உனக்கு பதிலாக வேற ஒருத்தரை செலக்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாருங்க. ஆதிரனும் எவ்வளோ கெஞ்சி பார்க்குறாருங்க. உன்ன மாதிரி ஆளுங்க இவ்வளோ தூரம் வந்ததே பெரிய விஷயம், இதுக்கு மேலே ஆசைப்படாத அப்படிங்கிற மாதிரி அவமானப்படுத்தி அனுப்புறாங்க. இதை பார்த்து அங்கே வேலை செய்கிற ஒரு சாதாரண கிளர்க் ஆதிரன் மேலே பரிதாபப்பட்டு, தம்பி இவங்க காசு வாங்கிட்டு வேற ஆளை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, நாளைக்கு இந்த கிரவுண்டில் ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்குது, அதுக்கு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் வரார், நீ டைரக்டா அவர்கிட்டயே உன் புகாரை கொடு அப்படிங்கிற மாதிரி ஐடியா கொடுக்குறாருங்க. அடுத்த நாள் கிரிக்கெட் மேட்சுக்கு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரும் வரார். ஆதிரன் கூட்டத்தை மீறி போய் தனக்கு நடந்த அநீதியை சொல்லி காமன்வெல்த்தில் நான் ஓடணும் சார், ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கெஞ்சினான். ஆனால் அந்த மினிஸ்டரோ ஆதிரன் சொல்றதுல காதில் கூட வாங்கிக்காம, இதெல்லாம் உங்க அசோசியேஷன்லேயே பேசி தீர்த்துக்கணும்ப்பா அப்படிங்கிற மாதிரி அசால்ட்டா சொல்லிட்டு ஒரு லோக்கல் டிஸ்ட்ரிக்ட் கிரிக்கெட் மேட்சுக்கு ரிப்பன் வெட்ட போயிடுறாருங்க. ஒரு நேஷனல் சாம்பியனுக்கு கிடைக்காத மரியாதை அங்கே ஒரு லோக்கல் கிரிக்கெட் மேட்சுக்கு கிடைக்குது. வேற வழியே இல்லாம ஆதிரன் நியாயம் கேட்டு கோர்ட்டுக்கு போறாரு. ஆனா கேஸ் ஹியரிங் வரதுக்கே 3 மாசம் ஆகுதுங்க. அது வரைக்கும் கோர்ட்டுக்கும் வீட்டுக்கும் அலைஞ்சு மன உளைச்சலுக்கு ஆளாகிறார். ஃபர்ஸ்ட் ஹியரிங்ல ஒரு லேடி ஜட்ஜ் வராங்க. ஆதிரன் தன் தரப்பு நியாயங்களையும் மெடல்களையும் ஃபிட்னஸ் சர்டிபிகேட்டையும் சப்மிட் பண்றான். எதிர்த்தரப்பு வக்கீல் இவனுக்கு இன்ஜுரி அதனால தான் அனுப்பல அப்படிங்கிற மாதிரி போய் சொல்ல ஆதிரன் தான் ஃபிட்னஸ் சர்டிபிகேட்டை நீட்டுறான். அங்க இருந்த லேடி ஜட்ஜுக்கு விஷயம் புரிய ஆரம்பிக்குதுங்க. அடுத்த ஹியரிங்ல அசோசியேஷன் மெம்பர்ஸ் எல்லாருமே ஆஜராகணும் அப்படிங்கிற மாதிரி ஆர்டர் போடுறாங்க. ஆனா அடுத்த வாய்தாவில் அந்த லேடி ஜட்ஜ் மாறிட்டு புதுசா ஒரு ஜட்ஜ் வராருங்க. அசோசியேஷன்காரங்க யாரும் கோர்ட்டுக்கு வரல, அவங்க பாட்டுக்கு ஜாலியா ஐபிஎல் மேட்ச் பார்த்துட்டு இருக்காங்க. அன்னைக்கு நைட்டு ஆதிரன் ரொம்பவே உடஞ்சு போய் தான் அம்மா நைட் டியூட்டி பார்க்குற இடத்துக்கே போறாங்க. அம்மா கிட்ட அழுது புலம்புறான். அதுக்கு அவங்க அம்மா, கண்ணா கஷ்டம் நமக்கு புதுசு இல்லை, நம்ம தலைமுறையிலே இந்த வறுமை மாறணும்னா நீ முட்டி மோதி தான் ஆகணும், கோர்ட்டு கேஸுனா இழுக்கத்தான் செய்யும், சோர்ந்துடாத போராடு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்புறாங்க. அடுத்த நாள் கோர்ட்ல ஆதிரன் ஒரு அதிரடி மனு போடுறாங்க. எனக்கு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் இன்னும் 6 மாசத்துல நடக்க போற காமன்வெல்த் போட்டிக்கே கோர்ட்டு தடை விதிக்கணும் அப்படின்னு. அதை கேட்டு அங்க இருக்கிற எல்லாருமே ஷாக் ஆகி நிக்கிறதோட இன்டர்வல் கார்டு போடுறாங்க. இன்டர்வலுக்கு அப்புறம் கவர்மெண்ட் சார்பா வாதாட ஏஜி ஆண்டாளுங்கிற ஒரு பவர்ஃபுல் லேடி வக்கீல் என்ட்ரி ஆகுறாங்க. அவங்க வாதாட வந்தாலே கேஸ் ஜெயிச்சிருவாங்க அப்படிங்கிற பெல்ட்டை போட வராங்க. வந்ததுமே தனிநபர் சுயநலத்துக்காக காமன்வெல்த் போட்டிக்கு தடை கேட்கிற இவன் ஒரு பைத்தியக்காரன், நாட்டோட பேரை கெடுக்க பாக்குறான் அப்படிங்கிற மாதிரி வாதாடுறாங்க. அசோசியேஷன் கோச்சை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அவனும் வந்து இவனுக்கு மேஜர் இன்ஜுரி ஆயிடுச்சு, ஓடுனா நாட்டோட மானமே போயிடும் அப்படிங்கிற மாதிரி வாய் கூசாம போய் சொல்றாங்க. இதை கேட்ட ஆதிரன் கோபமாகி, எனக்கு இன்ஜுரி ஆனப்போ நீங்க ஒரு பைசா கூட உதவி பண்ணல, அன்ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட்ல தான் வந்தேன், என் காசை போட்டு குணப்படுத்திக்கிட்டு இப்போ ஃபிட்டா இருக்கேன், வேணும்னா எனக்கு ஒரு ட்ரையல் டெஸ்ட் வச்சு பாருங்க அப்படிங்கிற மாதிரி சவால் விடுறான். வக்கீல் ஆண்டாள், உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு கவர்மெண்ட் எவ்வளவு செஞ்சாலும் பத்தாது அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் அடிக்க, ஆதிரன் நீங்க சொல்ற எங்களை மாதிரி ஆளுங்க தான் மேடம், இந்த நாட்டுக்காக ரத்தம் சிந்தி கோல்டு மெடல் வாங்கி தரோம் அப்படிங்கிற மாதிரி மாசா பதில் சொல்றான். அடுத்த ஹியரிங்ல ஆதிரன் ஒரு பெரிய கொண்டு தூக்கி போடுறாங்க. சத்யாவை கோர்ட்டுக்கு கூப்பிடுறான். அன்னைக்கு கோர்ட்டுக்கு அசோசியேஷன் ஹெட் ஹரியும் வந்திருக்கான். சத்யாவும் கூண்டுல ஏறி ராஜஸ்தான் நேஷனல் மீட்ல நான் ஃபால்ஸ் ஸ்டார்ட் பண்ணி வெளியே போனதுக்கு காரணமே இந்த ஹரி தான். போட்டிக்கு முன்னாடி அவனோட ரூமுக்கு கூப்பிட்டு அவனோட வக்ர புத்திக்கு அட்ஜஸ்ட் பண்ணாதான் ஸ்போர்ட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டினான். நான் முடியாதுன்னு வந்ததால அந்த டிஸ்டர்ப்ல தான் என்னால் ஓட முடியல அப்படின்னு உண்மையை உடைக்கிறாங்க. கோர்ட் ரூமே இதை கேட்டு அதிருதுங்க. ஜட்ஜ் ஆர்டர் படி ஆன் தி ஸ்பாட்ல ஹரிய போலீஸ் அரெஸ்ட் பண்ணுது. அடுத்ததா ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரையும் கோர்ட்டுக்கு வர வைக்கிறாங்க ஆதிரன். மினிஸ்டர் வந்து நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்கு, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி கேஷுவலா கேட்க, அதுக்கு ஆதிரனும் இதே ஒரு கிரிக்கெட் பிளேயருக்கு சின்ன இன்ஜுரி ஆகியிருந்தா அவரோட வீட்டுக்கே போய் ஆறுதல் சொல்லியிருப்பீங்கல்ல, கிரிக்கெட்டுக்கு தர முக்கியத்துவத்தை ஏன் எங்களுக்கு தரல அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. மினிஸ்டர் சமாளிக்க பார்க்குறாரு. நாங்கள் ஓரவஞ்சனை பண்ணலப்பா, கிரிக்கெட் நம்ம நேஷனல் கேம், அதான் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு பிட்டை போடுறான். உடனே ஜட்ஜ் குறுக்க வந்து, கிரிக்கெட் இல்லப்பா ஹாக்கி தான் நேஷனல் கேம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். நம்ம ஹீரோ ஆதிரனும் 2 பேருக்கும் சேர்த்து நெத்தியடி பதில் கொடுக்குறாங்க. சார், ஹாக்கியும் நம்ம நேஷனல் கேம் இல்லை, ஆர்டிஐ படி இந்தியாவுக்கு அதிகாரப்பூர்வமாக எந்த ஒரு தேசிய விளையாட்டுமே கிடையாது. இந்த லட்சணத்தில் தான் இங்கே ஒரு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரும் சிஸ்டமும் இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த மினிஸ்டர் கிட்ட தான் டாஸ்மார்க் டிபார்ட்மெண்ட்டும் இருக்கு. அதுல எவ்வளவு வருமானம் வருதுன்னு புள்ளி விவரம் வச்சிருக்கிறவருக்கு ஸ்போர்ட்ஸ்ல என்ன நடக்குதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இப்படியே கேள்விக்கு மேல கேள்வி கேட்டு மொத்த டிபார்ட்மெண்ட்டையும் கோர்ட்ல வச்சு அசிங்கப்படுத்துறான். மினிஸ்டர் கோபமாகி, என் டிபார்ட்மெண்ட்ல தப்பு இருந்தா என் பதவியை ரிசைன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாருங்க. மினிஸ்டரையே ராஜினாமா செய்ய வச்சதால ஆதிரனுக்கு மறைமுகமா மிரட்டல்கள் வர ஆரம்பிக்குது. ஆனா அவன் அதை கண்டு பயப்படவில்லைங்க. கோர்ட்ல ஆதிரனோட எமோஷனல் ஸ்பீச்சை கேட்டு ஆப்போசிட் வக்கீல் ஆண்டாலே வாயடைச்சு போறாங்க. ஃபைனலா ஜட்ஜ் ஆதிரனுக்கு காமன்வெல்த் போறதுக்கு முன்னாடி ஒரு ஃபிட்னஸ் ட்ரையல் டெஸ்ட் வைக்கணும், அதுல அவர் ஓடி ப்ரூவ் பண்ணட்டும் அப்படிங்கிற மாதிரி ஆர்டர் போடுறாரு. அன்னைக்கு நைட்டு ஆதிரன் வீட்டுக்கு போகும்போது போலீஸ் வாண்டடா வண்டியை மறிச்சு அவனோட பேக்ல கஞ்சா இருக்குதுன்னு பொய் கேஸ் போட்டு அரெஸ்ட் பண்றாங்க. ஸ்டேஷன்ல வச்சு பெரிய இடத்துல கை வச்சா என்ன ஆகும்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி அவனோட ட்ரெஸ்ஸை கலட்ட வச்சு நைட்டு ஃபுல்லா ஒரே பொசிஷன்ல நிக்க வச்சு டார்ச்சர் பண்றாங்க.
காலை அசைச்சா அடிக்கிறாங்க. மறுநாள் காலையில் அவங்க அம்மா வந்து போலீஸை மிரட்டி அவனை கூட்டிகிட்டு போகிறாங்க. வீட்டுக்கு வந்த ஆதிரன் வழியால் கதறான். ஏன்னா இன்னைக்கு தான் அந்த ட்ரையல் மேட்ச் நடக்க போகுதுங்க. ஆதிரன் கிரவுண்டுக்கு கிளம்பும் போது அசோசியேஷன் ஆட்கள் செட் பண்ண ரவுடிங்க அவனோட காலை உடைக்க கத்தியோட வராங்க. ஆதிரன் வெறித்தனமா சண்டை போட்டு அவங்கள அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு கிரவுண்டுக்கு வராங்க. அங்க இருக்கிறவங்களும் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி ட்ரையலை கேன்சல் பண்ண பாக்குறாங்க. ஆதிரனோட அம்மா அங்க இருக்கிறவங்க காலில் விழுந்து கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஆதிரன் என்ட்ரி கொடுத்து, அம்மா யார் காலையும் விழாத அப்படின்னு சொல்லிட்டு ட்ராக்ல நிக்கிறான். கன் சத்தம் கேட்டதுமே எல்லா தடைகளையும் தகர்த்து சீறி பாயிர சிறுத்த மாதிரி ஓடி ட்ரையல்ல ஒரு புதிய ரெக்கார்டையும் கிரியேட் பண்றாங்க. காமன்வெல்த் போறதுக்கான தகுதியை அதிகாரப்பூர்வமா முத்திரையை குத்துறான். இப்படி போட்டியில ஜெயிச்ச சந்தோஷத்துல இருக்கிற ஆதிரன் அவனோட அம்மா தங்கச்சி 3 பேரும் ரோட்ல ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு போறாங்க. நாளைக்கு கோர்ட்ல நல்ல தீர்ப்பு வரப்போகுது அப்படிங்கிற நிம்மதியோட இருக்காங்க. திடீர்னு ஒரு கார் அதிவேகமா ஆதிரன் மேல மோத வருதுங்க. அதை பார்த்து அவங்க அம்மா ஆதிரனை தள்ளி விட்டு கார்ல அடிபட்டு ஸ்பாட்ல ரத்த வெள்ளத்துல இறந்து போறாங்க. ஆதிரனுக்கும் காலில் பலத்த காயம் ஏற்படுதுங்க. கண் முன்னாடியே அம்மா இறந்த சோகம். இன்னொரு பக்கம் காலில் பலத்த காயத்தோட ஆதிரன் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகலாம். இந்த பக்கம் கோர்ட்ல ஆதிரன் காமன்வெல்த் போட்டியில கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சாதகமா தீர்ப்பு வருதுங்க. ஆனா அதை கொண்டாட ஆதிரன் அங்க இல்லைங்க. சரியா 1 வருஷம் முடியுது. ஆதிரன் திரும்பவும் அதே கிரவுண்டுக்கு வரான். அவனோட ஷூவை மாட்டுறாங்க. அப்படியே கேமரா கீழே போகுதுங்க. அங்கதாங்க அந்த நெஞ்ச உழுக்கிற காட்சி வருது. அந்த கொடூரமான ஆக்சிடென்ட்ல ஆதிரனோட ஒரு கால் முட்டிக்கு கீழே எடுக்கப்பட்டிருக்கு. அங்க ஒரு செயற்கை காலை ஃபிக்ஸ் பண்றாங்க. 1 வருஷத்துக்கு முன்னாடி காமன்வெல்த்ல ஓட தீர்ப்பு கிடைச்சும் அவனால ஓட முடியல. ஆனா அவனோட தன்னம்பிக்கை அழியலைங்க. ஒரு கால் போனாலும் அவனோட ஓட்ட நிக்காதுன்னு இப்போ ஆதிரன் பாராமிலிக்ஸ் போட்டியில கலந்துக்கிறதுக்காக வெறித்தனமான பிராக்டிஸை ஸ்டார்ட் பண்றதோட இந்த படத்தை எங்க முடிக்கிறாங்க. இந்த அங்கீகாரம் படத்தோட ஸ்டோரி ரீகேப் கண்டிப்பா உங்க மனசை தொற்றுக்கும்னு நான் நம்புறேன். ஒரு சாதாரண அத்லட்டோட வாழ்க்கையில இருக்கிற வலியையும் சிஸ்டத்தோட பாலிடிக்ஸையும் எவ்வளவு எமோஷனலா சொல்லியிருக்காங்க பாத்தீங்களா. இதே மாதிரி தியேட்டர் அண்ட் ஓடிடில ரிலீஸ் ஆகிற தரமான படங்களோட கதைகளை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். டாடா, பை பை.